அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா, கற்பது தமிழிலிருந்து. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்குரிய மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம்பா. இதற்கு இதுதான் விடை என்கின்ற தலைப்பில் பார்த்து வருகின்றோம். இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் எண் 14. முழுக்க முழுக்க நாடகம் தொடர்பான மாதிரி வினாக்கள். வினாத்தாளை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாடலே இல்லாமல் பாரதிதாசனாரால் இயற்றப்பெற்ற நாடகத்தின் பெயர் என்ன? அமைதி. பார்ப்போர் அமர்ந்திருக்கின்ற முறைமை, நுழைவுச்சீட்டு, சுவரொட்டிகள் யாவும் சேர்ந்திடே காண்பியம் என்று கூறுபவர் யார்? மார்ட்டின் எஸ்கின் என்பவர். காண்பியம் அப்படின்னாக்க நம்ம சொல்றோம் இல்லையா, விசுவல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அது பேர் தான் காண்பியம் என்கின்ற தூய தமிழ் சொல்பார். சரிங்களா? அடுத்து, நாட்டிய சாஸ்திரம் கூறும் 2 வகையான நடிப்பு முறைகள் என்ன? நாட்டிய தர்மி, லோக தர்மி. மொட்டுத்தனமான கோபத்துடன் ஆடப்படும் ஆண்களுக்குரிய நாடகம் எது? தாண்டவம். விச்சுளி என்னும் ஆட்ட வகை எதில் இடம்பெறுகின்றது? கழைக்கூத்தில் இடம்பெறுகின்றது. உரைநடையில் தமிழ் நாடகங்களை முதலில் எழுதியவர் யார்? பம்மல் சம்பந்த முதலியார். தசரூபத்தை எழுதியவர் யார்? தனஞ்செயன். மௌனகுருவின் நாடகங்கள் யாவை? புத்துயிர்ப்பு, மழை, தப்பி வந்த தாடியாடு, சரிபாதி, பரபாத், வேடரும் புறாக்களும், சக்தி பிறக்குது, சங்காரம், நம்மை பிடித்த பிசாசுகள், ஒரு உண்மை மனிதனின் கதை, ராவணேசன், வனவாசத்தின் பின், எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் மௌனகுரு அவர்கள் எழுதிய நாடகங்கள். மௌனகுருன்றவர் யாருமா? இவரும் பார்த்தீங்கன்னா நாடகம் அப்படின்னு சொல்லி சொன்னா இவருடைய பெயர் கட்டாயமாக இணைத்து பேசப்படும். எப்படி நம்ம தமிழ்ல பம்மல் சம்பந்த முதலியார், சங்கரதாஸ் சுவாமிகள் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுகின்றோமோ அதன்படி இவருடைய பெயரும் இணைத்து பேசப்படும். இவர் ஈழ நாட்டை சேர்ந்தவர், அதாவது இலங்கையை சேர்ந்த ஒரு அறிஞர். சரிங்களா? சோகம் எந்த ரசத்துக்கு உரியது என்கிறார் பரத முனிவர். கருணை என்கின்ற ரசத்துக்கு உரியது. ரசம்னா சுவைன்னு சொல்லி கடந்த பதிவிலேயே நாம் பார்த்தோம். மென்மையானதாக அமைந்து பெண்களுக்கு மட்டுமே உரிய நாடகம் எது? லாசியம். நம்ம இப்பதான் பார்த்தோம் ஆண்களுக்குரிய நாடகம் அப்படின்னு சொல்லி, அது பேர் தாண்டவம் அப்படிங்கிறது. பெண்களுக்குரியது லாசியம். பிசிராந்தையார் என்னும் நாடகத்தின் மூலம் பாரதிதாசன் கூறிய கருத்து யாது? கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார் ஆகிய இருவருக்கு இடையே இருந்த நட்பின் பெருமையை அந்த நாடகத்தின் வழியாக கூறியிருக்கின்றார். சரிங்களா? இவர் மன்னர், பிசிராந்தையார் சாதாரண புலவர். இருவருமே ஒருவருக்கொருவர் நேரில் பார்த்ததே கிடையாது. கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிரை விடும்பொழுது அந்த செய்தி கேள்விப்பட்டு பிசிராந்தையார் வருகின்றார். பார்த்தீங்கன்னாக்கும் அது வரைக்கும் இருவருமே ஒருவருக்கொருவர் நேரில் பார்த்ததே கிடையாது. ஆனால் அவர்களுக்கிடையே ஒரு ஆழமான நட்பு இருந்தது. நட்பின் பெருமை அப்படின்னு சொல்லி சொன்னா இன்றைக்கும் சரி தமிழ் இலக்கியங்களில் கூறப்படுகின்ற நட்பு இவர் இருவருடையதுதான். சரிங்களா? அடுத்து, ரசம் என்னும் சொல்லின் அடிப்படை சொல் எது? ரஸ் என்பது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னாக்கும் சாரம், இனிமை, சுவை, சாறு என்பன ஆகும். இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் ரசம் வைக்கிறோம் இல்லையா, அந்த ரசம் சாறுன்னு தான் அர்த்தம். சாறுன்னா என்ன அர்த்தம்னாக்கும் மிளகு, சீரகம், பூண்டு இந்த மாதிரி இந்த பொருள்களினுடைய சாறு தான் அது. இன்னும் சொல்ல போனால் பல உணவு விடுதிகளில் போய் நம்ம சாப்பிடுவோம். போய் சாப்பிடும்போது நினைக்குவாங்க, முதல்ல ஏதாவது சூப் குடிக்கிறீங்களா அப்படிம்பாங்க. சூப்னா என்ன? சாறுன்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நினைக்குவோம், முருங்கைக்கீரை சூப் கொடுங்க, வாழைத்தண்டு சூப் கொடுங்க அப்படிம்போம். அப்படின்னா அர்த்தம் வாழைத்தண்டை அப்படியே அதை வேக வைத்து அல்லது அதை எதன் முறையில் பதப்படுத்த வேண்டுமோ அதனை பதப்படுத்தி ஒரு ஜூஸாக கொண்டு வருவது. சாறுனாலும் ஜூஸ்னாலும் ஒண்ணுதான். அதை நம்ம சூப் என்று சொல்லிக் கொள்கின்றோம். அவ்வளவு. ரசம் என்பதும் சாறு என்பதும் ஒரே இதுதான். சரிங்களா? அடுத்து, சர்வதேசத்திற்கும் பொதுவான ஒரு நடிப்பு முறையை உருவாக்க பாடுபட்டவர் யார்? பீட்டர் புரூக் என்பவர். பெண் நெறியாளர்களும் காணப்படுகின்ற கூத்து பாரம்பரியம் எது? கத்தோலிக்க கூத்து பாரம்பரியம். நெறியாளர் அப்படின்னாக்கும் நம்ம ஆங்கிலத்துல டைரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி பெண் டைரக்டர்ஸ் இருக்க கூத்து எந்த கூத்து அப்படின்னு சொல்லி சொன்னா கத்தோலிக்க கூத்து.
காலந்தோறும் நாட்டியக்கலை என நூலை எழுதியவர் யார்? கார்த்திகா கணேசன். நடனத்தின் உயிர் நாடியாக அமைய வேண்டியது எது? தாளம் அல்லது இசை என்று கூறலாம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலந்தோறும் நாட்டியக்கலை, இந்த இந்த வினா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்வதேசத்துக்கும் பொதுவான ஒரு நடிப்பு முறை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தேர்வில் வந்த வினாத்தாள்கள். சரிங்களா? அதனால அதாவது மீண்டும் மீண்டும் அமைந்த வினாக்கள். சரிங்களா? அதுதான் இங்கே மாதிரி வினாத்தாளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உரையாடல் இல்லாமல் நடிப்பின் மூலம் மட்டும் கருத்தை வெளிப்படுத்தும் நாடக முறையின் பெயர் என்ன? ஊமம். அதாவது உரையாடலே இருக்காது, அதுல நடிப்பின் மூலமாக மட்டும்தான் நாடகத்தினுடைய கருத்தை விளக்கி நடித்து காட்டுவார்கள். அதன் பெயர் ஊமம். சரிங்களா? நம்ம திரைப்படம் ஒன்று பார்த்திருப்போம். பேசும் படம் சொல்லி ஒரு படம் பார்த்திருப்போம். படம் பேரு பேசும் படம். ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உரையாடல் கூட இருக்காது, வசனம் கூட இருக்காது. நம்ம இவர் திரை நடிகர் கமலஹாசன் நடித்த படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வசனம் கூட இருக்காது. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கும் பின்னணி இசை தான் அந்த கதையை கொண்டுகிட்டே போகும். அது நடித்திருக்கின்ற நடிகர்கள் என்ன செய்வாங்க, நடிப்பின் மூலமாக அந்த கதையினை நகர்த்தி கொண்டு செல்வார்கள். அந்த மாதிரி இருக்கின்ற பெயர் தான் ஊமம். ஆனா அந்த திரைப்படத்தின் பெயர் பேசும் படம். எப்படி பாருங்க. ஐந்தாவது வேதம் என்று எதனை சமஸ்கிருத மரபில் கூறப்படுகிறது? நாட்டிய சாஸ்திரம். மௌனகுருவின் மிகவும் புகழ்பெற்ற சிறுவர் நாடகத்தின் பெயர் என்ன? தப்பி வந்த தாடியாடு. இது மிக முக்கியமான வினா, அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினா. நாட்டிய சாஸ்திர நூல் கூறும் சமஸ்கிருத நாடகங்களின் 5 பகுதிகள் யாவை? ஆரம்பம், பிரயந்தனம், பிரத்தியாசம், நேதாதி, சமம். அப்படின்னா என்னங்கம்மா? எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் தான். ஏன்னா இது ஒரு தேர்வில் கேட்கப்பட்டதுனாலதான் இங்கு கொடுக்கப்பெற்றது. அது என்னங்கம்மா? தமிழ்ல பாத்தீங்கன்னாக்கும் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுமே. ஒரு திரைப்படம் எடுத்தோம்னாக்கும் சாதாரணமா திரைப்பட கதை நகர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கும் ஒரு பிரச்சனை தோன்றும். அந்த பிரச்சனை தோன்றி அது உச்சகட்டத்துக்கு போகும். உச்சகட்டத்துக்கு போய் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தீர்வுகள் அப்படியே இறங்கி வரும். ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வினை காண்பார்கள். அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கும் சுபமாக முடியும். சரிங்களா? அந்த கதையில் இடம்பெறுகின்ற ஒரு குடும்பமாக இருந்தால் இன்பியலாக முடிவது, அல்லது காதல் கதையாக இருப்பின் காதல் கூடுவதாக அமைவது. இந்த மாதிரி அப்போ ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. ஒரு சாதாரண கதை பிரச்சனை ஏற்படுதல், அது உச்சத்திற்கு செல்தல், அதற்கான தீர்வினை காணுதல், இறுதியாக நிறைவடைதல். இந்த 5 கட்டங்கள் தான் சமஸ்கிருத நாடகத்துல கூறப்படுகின்றது. அதனுடைய வாக்கியங்கள் இதெல்லாம் அதனுடைய வடமொழி சொற்களானவை இவை. சரிங்களா? அடுத்து ஆக்கும் கலைகள் எனப்படுவன யாவை? ஓவியம், சிற்பம், கட்டடம் முதலானவை ஆக்கும் கலைகள், அதாவது கிரியேட்டிவ் ஆர்ட் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? மனமும் மரணமும் விதியால் அமைவது என்று கூறியவர் யார்? ஷேக்ஸ்பியர். நல்லா கவனிங்க. மனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனம் சொல்லி சொன்னமக்கு மனமுடைய மனசு, அதாவது உள்ளம் என்பது. இந்த இடத்துல மனம் என்பது உங்களுக்கே புரியும் அது என்னன்ட்டு. மரணமும் அவர் பார்த்தீங்கன்னா வாணிபுர வாணிகம் என்கின்ற நாடகத்தின் மூலமாக இதனை அவர் உணர்த்துகின்றார். அடுத்த வினா பொறுத்துக அமைப்பு. பெரிய அரங்கு, மத்திய அரங்கு, தீய அரங்கு, சிறந்த அரங்கு. இது மத்திய அரங்கு தேவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, மனிதர்களுக்கு. இது யாருக்கு உரியது அப்படிங்கிறத நம்ம பொருத்தணும். பெரிய அரங்கு தேவர்களுக்கு உரியது, மத்திய அரங்கு ஆசிரியர்களுக்கு உரியது, சிறிய அரங்கு மனிதர்களுக்கு உரியது, சிறந்த அரங்கு மத்திய அரங்கு தான் சிறந்த அரங்கு என்று அழைக்கப்பெறும். சரிங்களா? அப்ப விடையானது 2, 3, 4, 1 என்று அமைகின்றது. சரிங்களா? இப்ப அடுத்த பொறுத்துக்க. உடல் உறுப்புகள், உடை மற்றும் ஒப்பனை, முகபாவனை, பொலிகள். இங்க சாத்வீக அபிநயம், வாசிக அபிநயம், ஆங்கிக அபிநயம், ஆகாமிய அபிநயம். அதாவது உடல் உறுப்புகளால வெளிப்படுத்துகின்ற அந்த அபிநயத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பொருத்த போறோம். சரிங்களா? அதுதான் வினா. உடல் உறுப்புகளால் வெளிப்படுத்துகின்ற அந்த அபிநயம் அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஆங்கிக அபிநயம். உடை மற்றும் ஒப்பனையால் வெளிப்படுத்துவது ஆகாமிய அபிநயம் எனப்படும். முகபாவனையால் வெளிப்படுத்துகின்ற அபிநயத்தின் பெயர் சாத்வீக அபிநயம். அடுத்ததாக ஒளிகளால் வெளிப்படுத்துகின்ற அபிநயத்தின் பெயர் வாசிக அபிநயம். அப்ப விடையானது 3, 4, 1, 2 என்று அமைகின்றது. சரிங்களா? இனி அடுத்த பொறுத்துக. பிசிராந்தையார், சேரதாண்டவம், நல்ல தீர்ப்பு, கழக்குத்தியின் காதல். இந்த பக்கம் பகுத்தறிவு சிந்தனை, கலையில் போட்டி பொறாமை, காதல் வாழ்வு, மக்களின் மன வலிமை.
சரிங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும், இவர் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய நாடகங்கள். அவையெல்லாம் எந்த உணர்வை வெளிப்படுத்துகின்றன? எதனை மையமாக கொண்டிருக்கின்றன? அப்படிங்கிறது தான் இங்க வினாங்க. சரிங்களா? இப்ப விடையினை பார்ப்போம். பிசிராந்தையார் மக்களின் மன வலிமை 1. அடுத்து சேர தாண்டவம். அது பார்த்தீங்கன்னா காதல் வாழ்வு. அடுத்து நல்ல தீர்ப்பு. அது கலையில் போட்டி பொறாமை கூடாது என்பதனை கூறுகின்றது. கயக்குத்தியின் காதல் பகுத்தறிவு சிந்தனை. அதாவது அந்த சாதி வெறுப்பு இதை வந்து தீண்டாமையை நீக்கி பகுத்தறிவு சிந்தனையை ஊட்டுவதாக இந்த நாடகமானது அமைந்திருக்கின்றது பாரதிதாசனார் அவர்களால். சரிங்களா? அப்ப விடையானது 4, 3, 2, 1 என்று அமைகின்றது. சரிங்களா? அது என்ன பிசிராந்தையார் நம்ம நட்புன்னு சொல்லி பார்த்தோமே, இதுல என்னமோ மக்களின் மன வலிமை. ஒரு நாடு வந்து சிறந்த நாடாக இருந்தாலும் மக்களின் மன வலிமை இருந்தால் மட்டுமே அந்த நாடு சிறந்த நாடாகவும் வளமிக்க நாடாகவும் கருதப்படும் என்பதனை உணர்த்துகின்றார் பாரதிதாசன். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் சேர தாண்டவத்துல வந்து காதல் வாழ்வை வெளிப்படுத்துகின்றார். நல்ல தீர்ப்புல பார்த்தீங்கன்னா கலையில வந்து போட்டி பொறாமை கூடாது, அது இருந்து ஒருவருக்கொருவர் இருந்து கொண்டு அதனை வளப்படுத்துதல் தான் அந்த உண்மையான கலையினுடைய அடையாளம் என்பதை உணர்த்துகின்றார். அடுத்து கலைக்குத்தியின் காதல் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்போ இந்த பதிவில் பார்த்தோம்னா நாடகம் தொடர்பான மாதிரி வினாக்கள் கொண்ட பதிவாக நாம் பார்த்தோம். இதே போன்று நாடகம் தொடர்பான மாதிரி வினாக்களும் கருத்துகளும் நிரம்பிய பதிவுகள் இருக்கின்றனப்ப. அவற்றின் இணைப்பை இத்துடன் இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். அதே சமயம் நாடகம் மட்டும் கிடையாது, உரைநடை இருக்கின்றது, கவிதை, இந்த மாதிரி ஒவ்வொரு இலக்கிய வகைகள் இருக்கின்றன. அப்புறம் இலக்கண வகைன்னு சொன்னோம்னா நம்ம தொல்காப்பியத்திலிருந்து தண்டி அலங்காரம் வரைக்கும் இருக்கின்றன இல்லைங்களா? இந்த ஒவ்வொன்றினுடைய பதிவையும் இத்துடன் இணைக்கின்றேன். அப்படியே இணைத்து படியுங்கள். சரிங்களா? அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு கருத்து இன்னொரு கருத்து மாற்றி மாற்றி படிக்கும்போது தான் வந்து இன்னும் நிரம்ப மனதில் நிற்கும்பா. வழக்கம் போலவே வினாவை விடையாகவும் விடையை வினாவாகவும் ஆக்கி படியுங்கள். சரிங்களா? இன்னும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.